விடு, நீதியின் கண்களை திறந்து விடு. பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12th பாலிட்டி புக்ல இருக்கக்கூடிய எஸ்ஆர் பொம்மை வழக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோமப்ப ராயப்ப பொம்மை இவர் யார் அப்படின்னா 1988ல கர்நாடகாவோட முதலமைச்சரா இருந்திருப்பாருங்க, ஜனதாதள கட்சியில. ஸோ இவர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை இழக்கிற சூழ்நிலையில இருந்திருக்கும். அதனால பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனா அதை கேட்காம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து 1989ல ஆர்டிகல் 356 பயன்படுத்தி இவரோட ஆட்சியை வந்து கலைச்சிருப்பாங்க, எஸ்ஆர் பொம்மையோட ஆட்சியை. அப்போ இருந்த பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. ஸோ வெங்கட்ராமன் அப்படின்ற குடியரசுத் தலைவர் மூலியமா ஆர்டிகல் 356 வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி 1989ல எஸ்ஆர் பொம்மையை வந்து பதவி நீக்கம் செஞ்சிருப்பாங்க, அந்த ஆட்சியை வந்து கலைச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இவர் கோர்ட்டுக்கு போயிருப்பாரு உச்சநீதிமன்றத்தில். அப்போ 1994ல உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, அரசமைப்புக்கு எதிராக மாநில அரசாங்கத்தை பதவி நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. சாதாரண காரணங்களுக்காக மத்திய அரசு 356 வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக இவங்க வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. நீங்க 356 வந்து இனி மத்திய அரசு வந்து பயன்படுத்தணும்னா அதாவது அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய கலவரம் எதுவும் நடக்குது அப்படின்னா அதை வந்து ஆளுநர் வந்து ஒரு தெளிவாக ஒரு அறிக்கை வந்து குடியரசுத் தலைவருக்கு சப்மிட் பண்ணணும். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும். நாடாளுமன்றத்தோட 2 அவையும் ஒப்புதல் வழங்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 356 பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கேட்காம ஒரு வேளை வந்து மத்திய அரசு 356 பயன்படுத்தினாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தி மறுபடியும் அவங்கள பதவியில் அமர வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ்ஆர் பொம்மைக்கும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதலமைச்சர் பதவியை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கும். இதுதான் வந்து இந்த கேஸோட ஒரு முக்கிய நோக்கம். சரியா? ஸோ கூட ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து ஆர்டிகல் 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பாரு, இருந்தாலும் மனக்கசப்போட ஏற்றிருப்பாரு. இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டி புக்கில் 5th லெசன் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.